மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி தான் முக்கியம், எனக்கு எதுவுமே காவேரி தாண்டி முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவெடுத்து தாத்தா பாட்டி அவன் சொத்து பத்து எல்லாத்தையும் வீட்டை விட்டுட்டு கிளம்பி சாரதா வீட்டுக்கு காவேரி தேடி வர்றாங்க. இங்கே வீட்டு வாசல்லே விஜய் நின்றுட்டு, இப்போ நான் வெறும் விஜயா வந்திருக்கேன், இப்போ பணக்கார விஜயா நான் வரல, என் பேரில் இப்போ எந்த சொத்து பத்து எதுவும் கிடையாது, ஒரு சாதாரண ஆளாக தான் நான் இங்கே வந்திருக்கேன், இப்போ அவங்க அம்மா என்னை ஏற்றுக்குவாங்களா காவேரி அப்படி சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் கேட்குறாங்க. உடனே காவேரி என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துக்கிட்டு, இந்த பையன் காவேரிக்காக அவங்க தாத்தா பாட்டி சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க, காவேரி தான் முக்கியம் சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது இந்த பையனை எப்படி நம்ம வெறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா நினைக்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, அத்தை இன்னும் என்னை நம்பலையா, எனக்கு காவேரி மட்டும்தான் முக்கியம் அத்தை, அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கேன், நீங்கள் என்னை ஏற்றுக்குவீங்கல்ல, நான் என் பேரில் எதுவுமே இல்லைனாலும் சரி அங்கே உள்ளவங்க என்னை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் வந்தேன் அத்தை, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்னை ஏற்றுக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துக்கிட்டு, தம்பி என்ன தம்பி இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, உங்களை ஏற்றுக்காமல் நாங்கள் இருக்க முடியுமா, காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கும் போது அவளை தாண்டி என்னால் யோசிக்க முடியாது தம்பி, நீங்கள் இங்கேயே இருக்கலாம் தாராளமாக, இனிமேல் எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது தம்பி அப்படி சொல்லிட்டு சாரதா முடிவெடுக்கிறாங்க. உங்களை மாதிரி ஒரு பையனை நான் எங்கே தேடினாலும் காவேரிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்க முடியாது, அவள் தேர்ந்துக்கிட்ட ஒரு வாழ்க்கை வந்து தப்பானதுன்னு நான் நினச்சிக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் இத்தனை நாளாக, இப்போ தான் வந்து எனக்கு தெரிய வருது காவேரி ஒரு தங்கமான மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு பையன் காவேரிக்கு எங்கே தேடினாலும் என்னால் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க காவேரிக்கு இப்போ இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு, உண்மையிலும் காவேரி ரொம்ப கொடுத்து வச்சவ தம்பி, அதுவும் இல்லாமல் நாங்களும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு மருமகன் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, ஆமாம் தம்பி சாரா சொல்லதெல்லாம் உண்மைதான் தம்பி, நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்து இங்கே வந்திருப்பீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கல, உங்கள் பாட்டி தாத்தா எல்லாத்தையும் எப்படி தம்பி எதிர்த்து இங்கே வந்தீங்க, காவேரி கர்ப்பமாக இருக்கான்னு அதை சொல்லியுமா அவங்க ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. காவேரி கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னதும் தாத்தா இப்போவே போயிட்டு காவேரி கூப்பிட்டு வரலாம்னு சொல்லி தான் சொன்னாங்க, ஆனால் அத்தை ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, என் பொண்ணு எங்கே இருந்தாலும் அவளுக்கு மரியாதையில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, அவள் எங்கே இருந்தாலும் மரியாதையோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கட்டுப்பட்டு தான் காவேரிக்கு அங்கே இருந்தால் என் பாட்டிக்கிட்ட மரியாதை கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, அவள் நல்லா இருப்பாளான்னு தெரியல, காவேரியே ஏற்றுக்காம குழந்தைக்காக அவளை ஏற்றுக்கிறதா என்னால் ஏற்றுக்க முடியலைங்க, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன், இங்கே எனக்கும் மரியாதை கிடைக்கும் காவேரிக்கும் மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இருந்தேன், எனக்கான மரியாதையில் எந்த குறைவும் வராதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் எல்லாரும் வந்து என்னை அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டீங்க இதுக்கு முன்னாடி, இனிமேலும் அந்த மரியாதை குறையாம தான் என்னை பார்த்துக்குவீங்க, ஆனால் காவேரியை நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டு போனால் அந்த மரியாதை அங்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, அதுக்கு என்னால் உங்ககிட்ட நம்பிக்கையும் கொடுக்க முடியாது, அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட இங்கே விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி நீ கொடுத்து வச்சவன் தாண்டி, இப்படி ஒரு பையன் உனக்கு கிடைச்சிருக்கிறதுல நீ கொடுத்து வச்சவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் ஏன் விஜய் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, உங்கள் வாழ்க்கையில் நான் அவ்வளோ முக்கியமா, என்னை விட உங்களுக்கு சொத்து எதுவுமே முக்கியம் கிடையாது, தாத்தா பாட்டி எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நான் அவ்வளோ முக்கியமானவளா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. விஜய் இருந்துக்கிட்டு, பிறகு என்ன காவேரி நீ என் வாழ்க்கையில் வந்த பிறகு தான் நான் என்னையே உணர்ந்து சிரிச்சுக்கிட்டே இப்போ இருக்கிறேன், அப்படி நீ என் வாழ்க்கையை விட்டு போனேன்னு வச்சுக்கோ என் சிரிப்பு என்னை விட்டு போயிடும், எல்லாமே போயிடும் காவேரி, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, அதனால தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டேன், இப்போ நீ வந்து நம்புவல்ல உனக்கு நான் தான் முக்கியம் சொல்லிட்டேன், ஆனால் உன்னால் எந்த நிலைமையிலும் இந்த முடிவை உன்னால் எடுத்துருக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் அப்படி கிடையாது, எனக்கு காவேரி தான் முக்கியம், என் வாழ்க்கையில் காவேரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உனக்கு காவேரி இருந்துட்டு, ஆனால் நான் ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போதும் உங்களை விட்டு கொடுத்துட்டேனே, எனக்கு மற்றவங்க சொல்கிறது பெருசாக தெரிஞ்சு, ஆனால் நான் உங்களை பற்றி யோசிக்காமல் முடிவு எடுத்துட்டேனுங்க நிறைய இடத்துல, இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு, இனிமேலும் நீ வருத்தப்படவே கூடாது காவேரி, இத்தனை நாள் ஒவ்வொருத்தவங்களுக்காக யோசித்து என்னை விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணலை, இனிமேலும் அப்படி ஒரு முடிவு எடுப்பியா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க விஜய். காவேரி இருந்துட்டு, இனிமேலும் எந்த காரணத்துக்காகவும் நான் உங்களை விட்டே கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜய் கிட்ட சொல்கிறாங்க. உடனே விஜய் ரொம்ப சந்தோஷம் காவேரி இப்படி ஒரு முடிவு எடுப்பேன் நான் கொஞ்சம் கூட யோசித்தே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்கள் தாத்தா இருந்துக்கிட்ட கல்யாணி கிட்ட, என்ன கல்யாணி நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட, நானும் அன்னைக்கே சொன்னேன் பொறுமையாக எந்த முடிவை எடுத்துக்கலாம், விஜய் வரட்டும் விஜய் வந்ததும் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன், இல்லை கேட்டியா, நீ போயிட்டு காவேரி கிட்ட டிவோர்ஸ்லாம் பற்றி பேசினதுனால தான் விஜயால் ஏற்றுக்கவே முடியலை, அதனால தான் வீட்டை விட்டு கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படி விஜய் வந்தவொடனே பொறுமையாக பேசினா காவேரி கர்ப்பமாக இருக்கிறது எப்படினாலும் விஜய் சொல்லியிருப்பான்ல, இப்போ நம்ம வீட்டை விட்டு விஜய் போயிருக்க மாட்டான்ல காவேரி கல்யாணி, ஒன்னால தான் எல்லாமே, இப்போ நான் விஜய் மூஞ்சில் போய் எப்படி முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. உடனே கல்யாணி பாட்டி இருந்துக்கிட்டு, என்னங்க இவ காவேரி கர்ப்பமாக இருக்குது, அவள் என்கிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்லங்க, நான் வந்து காவேரியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பேன்ல, காவேரி ஏன் சொல்லாமல் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு நீ வந்தா விஜய்க்கு பிரச்சனை, நீ விஜயோட வாழ்க்கை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு சொன்னா அவன் எப்படி அவ கர்ப்பமா இருக்கத உங்ககிட்ட சொல்லுவா? விஜயோட வாழ்க்கை விட்டு விலகி போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி அவ கர்ப்பமா இருக்கத உங்ககிட்ட சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தாங்க, இனிமேல்லாம் இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டேங்க, வாங்க நம்ம விஜய் போய் பார்க்கலாம், காவேரி விஜய் சேர்த்து கூப்பிட்டு வந்துடலாங்க, இனிமேல் காவேரியை பத்தி நான் எதுவுமே பேச மாட்டேங்க, விஜய் இருக்கட்டும் நம்ம வீட்டுல அப்படி சொல்றாங்க. உடனே விஜய் சித்தி வந்துட்டு அப்பா எனக்கு காவேரி கர்ப்பமா இருக்கிறது தெரியாமதாப்பா அம்மாவும் நானும் இப்படி பண்ணிட்டோம், எல்லாமே எங்க தப்பு தான், காவேரி கர்ப்பமா இருக்கிறத ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போன விஷயம் என்ன, காவேரியா விஜயோட வாழ்க்கையை விட்டு வெளியில போகணும், காவேரினால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாள் யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க செஞ்ச தப்புனால விஜய் இப்படி பெரிய முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே இங்க விஜய்க்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு தாத்தா கால் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி நம்ம காவேரிக்கு கால் பண்ணலாம், காவேரி கிட்ட நம்ம நடந்ததுக்கெல்லாம் வந்து சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து நினைக்கிறாங்க. உடனே காவேரிக்கு கால் பண்ணி என்னம்மா இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு, இவ்வளவு பெரிய விஷயத்த ஏமா எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு தாத்தா சொல்ல முடியாத சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு தாத்தா, பாட்டி என்கிட்ட வந்துட்டு விஜய்க்கு ஒன்னாலதான் பிரச்சனை, நீ விஜயோட வாழ்க்கை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொல்லும் போது நான் இப்படி கன்சீவா இருக்கேன் பாட்டிக்கிட்ட சொல்ல முடியும், என்னாலதான் விஜய்க்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் தாத்தா, அதனால நான் விஜயோட வாழ்க்கை விட்டு விலைக்கு போகலான்னு சொல்லி கூட முடிவு எடுத்துட்டேன். ஆனா விஜய் பாருங்க தாத்தா, எனக்காக உங்களை விட்டு சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டை விட்டு வந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது விஜய் எப்படி தாத்தா என்னால விட்டு கொடுக்க முடியும்? என்னால முடியாது தாத்தா, விஜய் விட்டு கொடுக்க முடியாது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுகுறாங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு என்னம்மா கர்ப்பமா இருக்கிற நேரத்துல இப்படி எல்லாம் அழலாமா, விஜய் அன்னைக்கே கர்ப்பமா இருக்கிறான்னு ஒரு வார்த்தை வீட்டுல சொன்னானா பாட்டி இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுத்திருக்க மாட்டாங்க. அவன் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து எங்ககிட்ட எல்லாம் சொல்லணும், சொல்லி சந்தோஷப்படணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சு. பாட்டி கிட்ட நானும் படிச்சு சொன்னேன், விஜய் கிட்ட பேசி அந்த முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாட்டி கேட்டாளா? பாட்டி பண்ண ஒரு தப்பு விஜய் மேல அதிகமா பாசமா இருந்ததுதான், அதனாலதான் இப்படி எல்லாம் பாட்டி பண்ணிட்டாங்கம்மா, நீ பாட்டியும் என்னையும் மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. எதுக்கு தாத்தா இப்படி எல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்டு என்ன சங்கடப்படுத்துறீங்க, பிளீஸ் தாத்தா இனிமேலும் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க தாத்தா அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, பிறகு உங்ககிட்ட வந்து விஜயை விட்டு விலகி போயிடணும் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட சொல்லி ரொம்ப வற்புறுத்தி இருக்காங்கல்லம்மா, அதுவும் விஜய் தான் சொன்னதா சொல்லி வற்புறுத்தி இருக்காங்கல்ல, விஜய் சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிருந்தானா கண்டிப்பா உங்ககிட்ட சைன் வாங்கினாலும் வாங்கியிருப்பாங்கல்ல, அது பெரிய பாவமா இருந்திருக்கும், விஜயை விட்டு உன்னை பிரிச்ச பாவம் எங்களை தான் வந்து சேர்ந்துருக்குமா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் காவேரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா, பாட்டியும் நீங்களும் அவர் மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நீங்க நினைப்பீங்களா, அப்படி நினைச்சிருக்கவும் மாட்டீங்க, அப்படி நினைச்சு எந்த முடிவும் எடுத்துக்க மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு அவன் இங்க இந்த பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாமா, வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் என்னதான் பண்ண போறாமா, அவன் இப்படி சொல்லிட்டு போனது என்னால ஏத்துக்கவே முடியல, இது அவங்க அப்பா அவங்களுக்காக சேர்த்து வச்ச சொத்து, அப்படி இருக்கும்போது அவன் எதுக்கு விட்டு கொடுத்துட்டு போகணுமா, அவனோட இதுதானே இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு தாத்தா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே விஜய் கிட்ட நான் பேசுறேன் தாத்தா அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்ட விஜய் நீ நல்லா பாத்துக்கோன்னு எனக்கு தெரியுமா, ஆனா நாங்க அங்க வர முடியுமான்னு தெரியல, நாங்க வந்தாலும் விஜய் நீயும் சேர்ந்து அங்க வர்றதுக்கு விஜய் சம்மதிப்பானான்னு தெரியல அப்படி சொல்லிட்டு தாத்தா ரொம்ப வருத்தப்படாதீங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா, நான் விஜய் நல்லா பாத்துக்குவேன், நேரம் வரும்போது விஜய் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் தாத்தா அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போனை வச்சிடறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.